மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 23. இது பருவம் 3 இயல் 1 கவிதை பேழை விருந்தோம்பல் என்ற செய்யுள் பகுதியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கொடுத்திருக்காங்க. வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் காண்போம். 1. இல் என்னும் சொல் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. இல் என்னும் சொல்லின் பொருள் வீடு. விடை இ வீடு. 2. ஒன்றாகு முன்றிலோ இல். ஒன்றாகு முன்றிலோ இல் இப்பழமொழிக்கான விளக்கத்தை தேர்ந்தெடுக்க. பொருள் ஏதும் இல்லாத வீடுகள் இல்லை. விடை இ பொருள் ஏதும் இல்லாத வீடுகள் இல்லை. 3. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க. ஈ மாறியொன்று மாறி கூட்டல் என்று. மாறியொன்று மாறி கூட்டல் ஒன்று என்று வர வேண்டும். இங்கே தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விடை ஈ மாறியொன்று மாறி கூட்டல் என்று. 4. கோடிட்ட இடத்தை நிரப்புக. பண்டை காலத்தில் மன்னர்களை இசையால் புகழ்ந்து பாடியவர்கள் டேஷ் என அழைக்கப்பட்டனர். விடை பாணர்கள். பண்டைய காலத்தில் மன்னர்களை இசையால் புகழ்ந்து பாடியவர்கள் பாணர்கள் என அழைக்கப்பட்டனர். 5. சரியா தவறா என கூறுக. ஆ மடமகள் என்பதற்கு அறிவற்ற பெண் என பொருள்படும். இது தவறான கூற்று. ஆ வறந்த என்ற சொல்லை வறண்ட என்னும் பொருளில் முன்றுரை அரையனார் கையாண்டுள்ளார். இக்கூற்று சரி. 6. பொறுத்துக. இடது பக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்களுக்கான பொருள் வலது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்பொழுது சரியான சொல்லின் பொருளை நாம் கண்டறிந்து எழுத வேண்டும். ஆ மாரி. மாரி என்பதன் பொருள் மழை. அப்போ மாரிக்கு நேராக மழை எடுத்து எழுதிக்கலாம். ஆ புகாவா. புகாவா என்றால் உணவு. புகாவா என்பதற்கு நேராக உணவு என்று எழுதி கொள்ளலாம். இ நல்கினாள். நல்கினாள் என்றால் கொடுத்தாள் என்று பொருள். நல்கினாளுக்கு நேராக கொடுத்தாள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈ முன்றில். முன்றில் என்றால் வீட்டின் முன்பகுதி. முன்றிலுக்கு நேராக வீட்டின் முன்பகுதி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பொருள் பார்க்கலாம். மாரி மழை, புகாவா உணவு, நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன்பகுதி. 7. பிரித்து எழுதுக. ஒன்றாகு. விடை ஒன்று கூட்டல் ஆகு. ஒன்றாகு ஒன்று கூட்டல் ஆகு. ஆ உலையுள். விடை உலை கூட்டல் உள். உலையுள் உலை கூட்டல் உள். இ முன்றிலோ. விடை முன்று கூட்டல் இலோ. முன்றிலோ முன்று கூட்டல் இலோ. ஈ மகர்க்கு. விடை மகள் கூட்டல் கு. மகர்க்கு மகள் கூட்டல் கு. 8. கீழ்காணும் பாடலில் உள்ள எதுகை நயங்களை எடுத்து எழுதுக. எதுகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்று போல அமைந்த சொற்கள். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முன்றிலோ இல். இந்த பாடலில் உள்ள எதுகை சொற்கள் மாரி பாரி. இதை எழுதிக்கலாம். மாரி பாரி. இதில் ரீ என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. அதுபோல பொன் திறந்து ஒன்றாகு. பொன் திறந்து ஒன்றாகு. இதில் இன் என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. ஆகவே இவை எதுகை சொற்கள். 9. கீழ்காணும் குறளை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வினாக்கள். 1. செல்விருந்து என்பதன் எதிர்ச்சொல் டேஷ் ஆகும். செல்விருந்து என்பதன் எதிர்ச்சொல் வருவிருந்து ஆகும். விடை வருவிருந்து. 2. விருந்து எனும் சொல் பெற்றுள்ள அடைமொழிகளை எழுதுக. செல்விருந்து வருவிருந்து நல்விருந்து. விடை செல்விருந்து வருவிருந்து நல்விருந்து. 3. ஓம்பி என்னும் சொல் உணர்த்தும் பொருளை எழுதுக. ஓம்பி என்றால் பேணி என்று பொருள். ஓம்பி பேணி. 4. வானத்தவர் எனப்படுவோர் யார்? விடை
வானுலகில் உள்ள தேவர்கள் வானத்தவர் என அழைக்கப்படுகின்றனர். வானுலகில் உள்ள தேவர்கள் வானத்தவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். 5. இக்குறள் மூலம் அறிய வரும் தமிழர் பண்பாட்டு பழக்கம் யாது? விருந்தோம்பல். விடை விருந்தோம்பல். 10. கீழுள்ள உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. விருந்தோம்பல். பறம்பு மலையை பாரி என்னும் குறுநில மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு அங்கவை சங்கவை ஆகிய 2 புதல்விகள் இருந்தனர். அவ்விருவரும் தம் தந்தையைப் போலவே பிறருக்கு உதவும் நற்குணம் கொண்டிருந்தனர். ஒருமுறை மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாணன் என்பவன் அவர்களின் இல்லத்திற்கு விருந்தினனாக சென்றான். அவ்விருவரும் அவனை அன்புடன் வரவேற்றனர். அவர்கள் அவனுக்கு நீரூற்றி உலை வைக்கும் சோற்றுப்பானையை திறந்து பொன்னை அள்ளி போடுவதைப் போல நல் உணவளித்து உதவினார்கள். இந்நிகழ்வின் மூலம் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே பாரியின் பறம்பு மலை பகுதியில் இல்லை என அப்பகுதியில் இருந்த வீடுகளின் சிறப்பினை முன்றுரை அறையனார் விளக்கியுள்ளார். வினாக்கள். 1. பாரி மகளிர் எத்தகைய குணத்தை உடையவர்களாய் இருந்தனர்? விடை பாரி மகளிர் தம் தந்தையைப் போலவே பிறருக்கு உதவும் நற்குணம் கொண்டிருந்தனர். பாரி மகளிர் தம் தந்தையைப் போலவே பிறருக்கு உதவும் நற்குணம் கொண்டிருந்தனர். 2. பாணன் விருந்தினனாக சென்றதற்கான காரணம் யாது? விடை மழையின்றி வறட்சி நிலவிய காரணத்தினால் பாணன் விருந்தினனாக சென்றான். மழையின்றி வறட்சி நிலவிய காரணத்தினால் பாணன் விருந்தினனாக சென்றான். 3. இவ்வுரை பகுதியின் மூலம் அறிய வரும் தமிழர் பண்பாட்டு பழக்கம் யாது? இவ்வுரைப்பகுதியின் மூலம் அறிய வரும் தமிழர் பண்பாட்டு பழக்கம் விருந்தோம்பல். விடை எழுதலாம். தமிழர் பண்பாட்டு பழக்கம் விருந்தோம்பல் ஆகும். 4. உன்னிடமுள்ள நற்குணங்களை குறிப்பிடுக. விடை பிறரிடம் அன்பு செலுத்துதல், பிறருக்கு உதவுதல், நன்றி உணர்வுடன் இருத்தல். பிறரிடம் அன்பு செலுத்துதல், பிறருக்கு உதவுதல், நன்றி உணர்வுடன் இருத்தல். மாணவ செல்வங்களே, இன்றைய காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பயிற்சி தாளை பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.